இன்னைக்கு சரக்கு தீர யாரோட டிஸ்டர்பன்ஸே இல்லாம நம்ம குடிச்சுக்கிட்டே இருக்க போறோம். நம்ம ஏன் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு பொண்ணை இறக்கக்கூடாது? எனக்கு என்னமோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது. எனக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு. இங்க எனக்கு மேகியே இருக்கு, அதை நான் ஃபுல் கட்ட போறேன். என் பொண்டாட்டி வீடியோ கால் பண்றாளா? போனை பேக் கேம் போட்டு அப்படியே வீட்டை சுத்தி காட்டுங்க. கதவை போட்டுட்டு உள்ள எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க உடனே பாத்ரூம்ல போய் ஒளிங்க. அவங்க மட்டும் இந்த ரூமுக்குள்ள போனாங்கன்னா நம்ம கண்டிப்பா மாட்டிக்குவோம்டா. இவளு செத்துட்டாளா? அப்போ நம்ம பொண்ணுங்க கேஸ்ல மாட்டாம கொலை கேஸ்ல உள்ள போறோமா? ஐயோ என்ன சத்தம்? என்ன பண்ணானுங்கன்னு தெரியலையே. ஏன்டா கத்துற? இதுக்கிட்ட கத்துற? அவ பாத்திர போறா, சி கேட்டு போறா. என்ன காரியம் பண்ணிடா? உண்மையா எடுத்துக்கிட்ட? ஏன்டா அப்படி கை எடுத்துக்கிட்ட? எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான் வச்சா. என்னாச்சு? ஏண்டா பாத்து வேலை செய்யறது இல்லையா? இப்படியே போய் கிழிச்சுக்குவா. ஐயோ என்ன கையில இவ்ளோ ரத்தம் வருது? அது ஒண்ணும் இல்லைங்க, சமக்கட்டுல ஒரு பொருள் எடுக்கும்போது ஆணி இருக்கும் போல கையை கீச்சு அம்மா. அப்ப வாங்க உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போலாம். ஆமா, இது வந்து ஊசி பல்லுன்னு வச்சுக்கோ, செப்டிக் ஆகி கையே எடுக்க வேண்டியதாயிடும். ஹாஸ்பிடல் கூட்டு போங்க உடனே. இதுக்கெல்லாம் அசர்றாளாடாடி. அசர்ற மாதிரி நான் ஒரு வேலை பார்க்கணும்டா. அது முடிச்சதுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் போலாம்டா. உன் ஃப்ரெண்டுக்கு அவ்வளோ ரத்தம் கொட்டிட்டு இருக்கு, நீ அசந்து வேலை பார்ப்பேன் அசராம வேலை பார்ப்பேன்ட்டு. ஐயோ நீங்க வாங்க உடனே ஹாஸ்பிடல் போலாம். அவனை எங்க கூட்டு போறீங்க? ஹாஸ்பிடலுக்கு நீங்க போங்க, நாங்க அவனை பாத்துக்கிறோம். எது நான் போகவா? நான் போனா வீட்டு வேலையில யார் பாப்பா? நீங்க வேணா இவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போங்க. அச்சச்சோ, உள்ள அவங்கள தனியா விட்டு நாங்க எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு போறது? இவங்கள இல்லங்க, உங்களை உள்ள தனியா விட்டு நாங்க எப்படி வெளியே போறோம்னு கேக்குறான். விட்டு போனா என்ன? நீங்க ஏதாவது திருடிக்கிட்டு போய்கிட்டீங்கன்னா? என்ன பார்த்தா திருடி மாதிரி தெரியுதா? இந்த பேர் வந்ததுக்கு அப்புறம் நான் எதுக்கு இங்க இருக்கணும்? இப்ப நீங்க இவனை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போய் கையில கட்டி போட்ட எனக்கு என்ன, இல்ல அவன் கையை வெட்டி போட்ட எனக்கு என்ன? சாவலாம். அன்டைமா இருந்தாலும் காசு எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. வேலைக்கு வந்த பத்தியா என் பத்தியா செருப்பாலே அடிக்கணும். நாங்களும் தான் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து ஆளை கூப்பிட்டு வந்திருக்கோம், கோஆபரேட் பண்ண விடுறீங்களா? டேய் தொடர்ந்து பேச நேரம் இல்லடா. இப்ப அவன் என்ன நான் பார்க்கலாம் வாங்க. எதுக்கு ஹாஸ்பிடல் போயிட்டு இல்லப்பா? அதுக்குள்ள போய் நேரம் இல்ல. வா. அச்சச்சோ கத்தாரா. டேய் மச்சான் விக்கி, நீ உள்ள போய் என்னன்னு பாருடா. நான் போக மாட்டேன். நீ வேற அவ செத்துட்டான்னு சொல்லிட்ட. எனக்கு பயமா இருக்காதா? போடா. நீதானே அவ கூட பாகணும்னா போக வேண்டியதானே ஒரே அடியா? டேய் கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்கடா. நான் இதுக்கா உள்ள போகணும்னு ஆசைப்பட்டேன். நான் ஆசைப்பட்ட விஷயமே வேற. டேய் சைஸு, நீ என்னன்னு போய் பாருடா. என்ன பார்த்தா இது மாதிரி தெரியுதா? நாளா போக மாட்டேன். இங்க இருக்கிறதுலயே உள்ள போறதுக்கு தகுதியான ஆளு நீ மட்டும்தான். நீ தானே அவளை முழுசா பார்த்த? ஆமா, இவன் தான் முழுசா பார்த்தான். இந்த கதவை திறந்து போக இவ்வளவு பயந்துகிட்டு இருக்கீங்க? கான்ஃபிடன்ட் இல்லாத பாய்ஸ். இந்த கதவை திறந்து போக தைரியமான தகுதியான புத்திசாலியான ஒரு ஆள் இருக்கான். நான் தான். கௌதமே, இந்த பொண்ணு எங்கே பார்த்துருக்கு? உன்னைய எங்கே படுக்க சொன்னார்? எந்திரி. எதுக்கு சரக்கு ஊற்றி மட்டையாக்கிட்டீங்களா? வாங்கடா ஜி. எத்தனை ரவுண்டு குடிச்சேன்? உன்னதான் கேட்குறேன், எத்தனை ரவுண்டு குடிச்சேன்? நீ மட்டையா இருக்கேன். நான் உங்ககிட்ட பேசி பதில் கேட்குறேன் பார்த்தியா? நான் ஊருக்கு இருக்கேன். நம்மளாம் அந்த பொண்ணை தூக்கிட்டு போய் ரூமில் படுக்க வச்சிடலாமா? பா போலாம். பார்த்து பாத்தியா, அவ தலை தொங்கிருச்சு. அவ செத்துட்டா மச்சான். என்ன சொல்றீங்க? ஆமாண்டா, இவ்வளவு நேரம் பொணத்து கூட தான் பேசிட்டு இருந்த. இதெல்லாம் மட்டும் என் பொண்டாட்டிக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன உயிரோட கொண்டு புதைச்சிருவாடா. இப்ப வர பிரச்சனை பத்தில எனக்கு கவலை இல்லடா. ஆனா இவளை இப்படி கூட்டிட்டு வந்துட்டு ஒண்ணுமே பண்ணாம இப்படி பண்ணிட்டு வந்துட்டா வருத்தமா இருக்கு.
டேய் இப்படி பாத்து வச்சு பேசிட்டு வேலைக்கு ஆகுது. அவளை வெளியே கூட்டு வரும்டா. வெளியே கூட்டத்தை என்ன பண்றது? சே அவளை வெளியே கூட்டு அப்புறமா யோசிப்போம்டா. கரெக்ட் மச்சான். டேய் கௌதம் தூக்குடா. புறா அந்த பக்கம். டேய் பதுவாடா. டேய் கால புடிங்கடா. டேய் இப்படியே ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் எவ்வளோ நேரம் நான் பார்த்துட்டே இருக்கிறது? ஐடியா கிடைக்கிற வரைக்கும். டேய் அறபோத கொஞ்ச நேரம் சும்மா இருடா. மச்சான் என்ன பண்ணலாம் நீயே சொல்றா. அது தெரிஞ்சா நான் என்ன இப்படி உட்காந்துருக்க போகிறேன்? என்கிட்ட வேணா ஒரு ஐடியா இருக்கு, சொல்லவா? வேணாண்ணா விடவா போற, சொல்லி தொலை. நம்ம ஏன் மேகியை பீஸ் பீஸாக கட் பண்ணி யாருக்கும் தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணக்கூடாது? ஒருவேளை நம்மளை போலீஸ் பிடிச்சிட்டா? போலீஸ் பிடிக்கிறதுக்குள்ளேயே அந்த பாடி மண்ணோட மண்ணை மக்கிட்டா, அந்த மண்ணை தோண்டி பணத்தை எடுத்துட்டா, நம்ம அந்த பாடியை எரிச்சிட்டா. டே இப்பதான்டா புரியுது. இத்தனை நாளா கொலகார கும்பலோட சுத்திட்டு இருந்திருக்கேன்டா. இவர் அப்படியே டேய் லிஸ்ட்டில் இருக்காரு. நாங்கள்லாம் சேர்ந்ததே ஒரு லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிட்டோம். நீ ஏன் பொண்டாட்டிகிட்ட பொய் சொல்லி தானே வந்திருக்க? ஒரு நாள் நீ ரேஷன் கடைக்கு போய் கடைசி யாருன்னு கேட்டு ரைஸ் வாங்கிட்டு வா, பொன்னி அரிசியை வாங்கிட்டு வந்தாலும் பண்ணி என்ன வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்பாடா பொண்டாட்டி. அப்பா சொல்ல வழி தெரியும். என்ன பேசுறோன்னு மறந்து வேற ஏதோ பேசிட்டு இருக்கீங்கடா. டேய் எனக்கு கௌதம் சொல்றது கரெக்ட்னு தோணுதுடா. எஸ், நான் சொல்கிறது தான் கரெக்டு. இப்போதைக்கு இதை விட்டால் நம்மக்கிட்ட வேறு ஆப்ஷனும் இல்லை. மாற்றினு வையன் ஜெயிலு தான், களி தான். நீ சாப்பிட்றியா? நீ அப்போ உங்கள் 2 பேர்த்துக்கு பிளான் ஓகே தானே? வேணான்னு சொன்னா நம்மளை யோசிக்க சொல்லுவாங்க. அப்புறம் ரெடி ஜூட். ஆமாம், நம்மளோட இந்த பிளானிங் செக்ஷனில் 2 பேர் மிஸ் ஆகுறாங்க. எங்கே அவங்க? அதையே இப்பதான்டா கண்டுபிடிக்கிறான். இவனை நம்பி எப்படிரா? விக்கி பயந்து நடுங்கி ட்ரௌசரில் உச்சா போய் ஒளிஞ்சிருக்கான். ஓ, அப்போ இன்னொருத்தன் செந்திலே கையெடுத்துக்கிட்டான்ல, அதில் காய்ச்சல் வந்து படுத்திருக்கான். அவங்களோட பயத்தை மட்டும் இல்லை, உங்கள் எல்லாத்தோடையும் பயத்தையும் போக்க நான் இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு காட்டுறேன். எப்படி? வாங்கி வச்ச சரக்கு எங்கே இருக்கு? இந்த குட்டி தேவதையை குட்டி குட்டியாக கட் பண்ணி யாருக்கும் தெரியாமல் டிஸ்போஸ் பண்ணிடுவோம். டேய் இவங்க ஆவியா வந்து நம்மளை பழி வாங்கிடக்கூடாதுல்ல, அதனால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிஷம் மௌனஞ்சலி செலுத்துவோமா? எதுக்கெல்லாம் மௌனஞ்சலி செலுத்துங்கிற விவசாயம் இல்லாமல் போச்சுல்ல. பணத்தோட தலைக்கு யாரா தலகாணி வச்சது? நான் தான். கழுத்து வலிக்கும்ல. அம்புட்டு வெறி. செத்ததுக்கு அப்புறம் வலிச்சா வலிக்காட்டினடா. டேய் இப்போ அஞ்சலி செலுத்துறோமா இல்லையா? மச்ச மச்ச கோவப்படுதுடா. டேய் அஞ்சலிலாம் உனக்கு தேவையில்லடா. நம்ம பிளான் பண்ண மாதிரியே முடிச்சிடலாம்டா. ஆரம்பிக்கலாமா? டேய் சத்தம் போடாதீங்கடா, மாட்டிக்க போறோம். என்ன போன கண்ணை திறக்குது.
பொண்டாட்டியும் வந்துருவா போலடா. அட பாவிங்களா, உங்களெல்லாம் அப்பாவின்னு நினைச்சாக்கா என்ன கொலை பண்ற அளவுக்கு பெரிய பாவிங்களா இருக்கீங்களாடா. எங்க அப்ப நீங்க ஆவி இல்லையா, உயிரோடு தான் இருக்கீங்களா? நான் வேணா ஒரு வாட்டி தொட்டு பார்க்கட்டுமா? அட கொய்யால. குட்டனுக்கு கொட்டை காய்கிருச்சு. நான் இன்னும் உயிரோட தான்டா இருக்கேன், நான் சாகல. இதோ நிக்கிறான் பாரு இந்த லூசு பையன், இவன் தான் என்ன பாத்ரூம்ல புடிச்சு தள்ளி விட்டான். அங்க இருந்த பைப்புல தலையில அடிபட்டு மயங்கி கீழே விழுந்துட்டேன். அதை பார்த்துட்டு நான் செத்துட்டேன்னு நினைச்சிட்டீங்களா? எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் உங்க சேலையை தூக்கி பார்க்கணும். கால் இருக்கான்னு பாக்குறதுக்கு. அடிங்கோயால சேலையா தூக்கி பாப்ப? இதுக்கெல்லாம் காரணமே நீதான்டா. நீதான் என்ன கூட்டிட்டு வந்த. இனிமே ஏதாச்சும் பொண்ணை கூட்டிட்டு வந்தேன்னு தெரிஞ்சது அதை போட்டுருவேன். தண்டா எப்போ காலம் மிதிச்சு சாரி கூட கேட்காம போறா. மூஞ்சிங்களா ஏங்க ஏங்க ஒரு நிமிஷம், என்ன? வெளியே யார் இருக்காங்களா பாத்துக்கிறேங்க. யார் இருந்தா என்ன, இல்லைன்னா எனக்கு என்ன, நான் போறேன். ஏங்க ஏங்க ப்ளீஸுங்க, எங்களுக்காக நாங்க மாட்டிக்க கூடாதுல, ப்ளீஸுங்க. ம் ஒரு நிமிஷம் போங்க. ரொம்ப தேங்க்ஸ். மச்சான், இப்பதான் மச்சான் என்னால் நிம்மதியாக மூச்சு வாங்க முடியுது. உனக்கு என்னப்பா, நீ நினைச்சது நடந்துருச்சு, அதனால நிம்மதியா மூச்சு விடுவ. டேய் லூஸ் மாதிரி பேசாதடா மச்சான். நான் என் பொண்டாட்டி ஏமாத்த நினைச்சதாண்டா எனக்கு இந்த தண்டனை. அந்த மச்சான் நல்லா மாதிரி பேசுறியா? டேய் உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன்டா, உள்ள போய் அப்படி எதுவும் எனக்கு நடக்கலடா. என்னடா சொல்ற? ஆமா ஆரம்பிக்கலாமா? என் கூட என் பொண்டாட்டி இருந்த வரையும் அவ பேசுறது பழகுறது எல்லாம் டார்ச்சரா இருக்கும்டா. எங்க ஒரு நிமிஷம். ஆனா நான் அவளை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு இப்பதான் மச்சான் புரிஞ்சுக்கிட்டேன். என் பசங்க சொல்றப்ப நான் சரின்னு தான் தோணுச்சு, ஆனா ஏதோ என் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற மாதிரி தோணுதுங்க. என் பொண்டாட்டி இருக்கிற இடத்துல வேற எவ்வளவு என்னால வச்சு பார்க்க முடியல மச்சான். டேய் அவன் சொன்னதை நினைச்சு ஃபீல் பண்றியா? இல்ல, அப்போ ஒண்ணுமே பண்ண முடியல நினைச்சு ஃபீல் பண்றேன்டா. போயிட்டாளா? ரொம்ப தூரம் போயிருப்பாளா? டேய் நீ எப்போ உள்ள வந்த? மல்லி வந்தப்ப. மல்லி வந்தப்பயா? அது வந்து எந்த வீட்டுக்குள்ள வந்து ரொமான்ஸ் பண்ணிருக்க? இது எவ்வளவு ஆச்சாரமான வீடு தெரியுமாடா? வெள்ள போடா ராஜகுரு, வெள்ள போடா. போடா வெள்ள. சரி போடா. வந்துட்ட மல்லி குரு பேர்ச்சி. ஐயோ டேய் இவன் ஏன்டா கத்துறான்? என்னாச்சுடா? டேய் ஏம்மா கத்துன? என்னாச்சு? ஏன்டா கத்துன? என்னாச்சுடா? சாரி